அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு தோல்வி அடைந்து விட்டாலோ வெற்றி அடைந்து விட்டாலும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியும். இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதற்காக அனைத்து நிர்வாகிகளையும் தனது சொந்த வீட்டிலேயே ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதி முடிவாக செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒருங்கிணைந்த அதிமுக ஏற்பட வேண்டும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை நமது மூலமாக பலிக்க வேண்டும். 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது. அதிமுக என்றைக்குமே மக்கள் மத்தியில் நன்மை செய்யக்கூடிய கட்சியாகத்தான் இருக்கும் என்று சட்டசபையில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கூறிய வார்த்தைகள் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் அனைவரையும் மீண்டும் அதிமுகவில் இணைந்து அதிமுக இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் ஒருமனதாக தேர்வும் செய்து முடித்துவிட்டார்கள். சரி, இதில் செங்கோட்டையன் அவர்களது தலைமையிலான அதிமுக உருவாகுமா அல்லது சசிகலா தலைமையிலான அதிமுக உருவாகுமா என்று நாம் பார்க்குமேயானால், முதலில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும். பொதுச் செயலாளர் என்ற பதவியில் தேர்தல் மூலமாக நடைபெற்று மாவட்ட செயலாளர்கள் மூலமாக தேர்வு செய்யப்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற முடிவையும் அவரே தெள்ளத்தெளிவாக கூறிவிட்டார். நமது இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும். அதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றுமையாக இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கிறது. நடந்து முடிந்த அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று இருந்தார். ஆனால் அனைத்திலுமே தோல்விதான். முக்கியமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகியதற்கு யார் காரணம் என்ற கேள்விகளும் ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது. இந்த மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி பறிக்கப்படும் என்ற தகவல்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. நடந்து முடிந்த ஆலோசனை கூட்டம் இரகசியமானதாக இருந்தாலும் கூட நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் 48 கால அதிமுக அனுபவத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை துல்லியமாக செயல்படக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தகுதி உடையவர்தான். ஏன் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது அதிமுக பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மௌனம் காத்தார் என்றும் குறிப்பிடத்தக்கது.